குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இதில் நடத்தி பகை எண்கள், காரணிகள், மடங்குகள் நடத்திலாம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நான் இப்போ அதை உங்களுக்கு திருப்பி நான் போட்டுறேன். நீங்களாக என்ன பண்ணிக்கிங்க, உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்களாக திருத்திக்கிங்க. மறுபடியும் நம்ம குரூப்பில் போட வேண்டாம், என்னால் திருத்த முடியாது. ஸோ நீங்களே பார்த்துக்க, நீங்களே சரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? நான் நடத்த மட்டும் செய்கிறேன், தவறுகளை நீங்களே திருத்திக்கிங்க மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் 5ல் செயல்பாடு கொடுத்துருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி, அக்டோபர் மாத நாள்காட்டியில் உள்ள நாள்களுள் பகா மற்றும் பகை எண்களை பட்டியலிடுக. அக்டோபர் மாத நாள்காட்டி பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. அதில் 1லேருந்து 31ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. அது அக்டோபரில் அது எதுக்குன்னா 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரையும் இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பகை எண்கள், பகா எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல எரட்டோஸ்தனி சல்லடை 6ஆம் பக்கம், இதை நீ மனப்பாடம் பண்ணிடணும், வேற வழியே கிடையாது. பகை எண்கள் கேட்டா டக்கு டக்குன்னு அடிக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. பகை எண்கள்லாம் என்ன, பகை எண்கள்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ நீ இது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். பகை எண்கள் எது, பகா எண்கள் எது அப்படிங்கிறது பார்த்தாலே உனக்கு அடிக்கணும். இது இருந்தா தான் நம்ம கணக்கே போட முடியும். இது தெரியலன்னா கணக்கே போட முடியாது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு நான் போர்டில் சொல்றேன், பார்ப்போம். பாத்தீங்கன்னா போர்டில் எழுதியிருக்கதாம்பா பகை எண்கள், பகா எண்கள் 1லேருந்து 31 வரையும் இருக்கக்கூடிய எண்கள்ல அக்டோபர் மாசம் பகை எண்கள் பார்த்தீங்கன்னா 4, 6, 8, 9, 10, 12, 14, 15, 16, 18, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, 30. பகா எண்கள் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31. நீங்க நம்பர் எடுத்து செக் பண்ணிக்கலாம். பகை எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும். 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகை எண்கள். ஒன்றும் அதே எண்ணும் காரணியா இருந்துச்சுன்னா அது பகா எண்கள். இதுதான் ஆன்சர். இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். 2வது சம் பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயலெண்களின் பெருக்களை பயன்படுத்தி சில பகை எண்களை உருவாக்குக. ரொம்ப சிம்பிள். அதாவது 2 நம்பர் இயலெண்கள், சரியா? இயலெண்களை 2 நம்பர் பெருக்குனா அது ஒரு பகை எண் வரும். அதை பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா 4 ஒரு இயல் எண், 2 ஒரு இயல் எண், ரெண்டையும் பெருக்கிறேன். 4 2 8. 8ங்கிறது ஒரு எண்ணெய் எண், பகை எண். 8க்கு நிறைய காரணிகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் 2ஆம் நம்பர் பெருக்கிறேன். 6 12. 12ங்கிறது ஒரு பகை எண், நிறைய காரணிகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 4 × 4, 4 16. இது பார்த்தா என்னதான், அது 16 அப்படிங்கிறது ஒரு பகை எண். அப்ப இது இந்த மாதிரி தான் 2 இயலெண்களை பெருக்கினா வரக்கூடிய பகை எண்கள். 1 8, இன்னொன்னு 12, இன்னொன்னு 16. இதே நான் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கேன். இதே மாதிரி மாடல்ல உங்களுக்கு தெரிஞ்சு எண்ணற்ற பகை எண்களை உருவாக்கலாம். 2 நம்பர் பெருக்கி எண்ணற்ற பகை எண்களை உருவாக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு சிம்பிளா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப சின்ன நம்பர் எடுத்து நான் பெருக்கி காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நம்பர் நீங்க நினைக்கலாம், போட்டுக்கலாம். இவங்க அடுத்து 3ஆம் கணக்கு பாவம். 3 பாத்தீங்கன்னா பின்வரும் எண்களை பகா அல்லது பகை எண்கள் என வகைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஒரு 6 7 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 7 நம்பர்ல எது பகை எண்கள், எது பகா எண்கள்னு பார்க்க போறோம். நம்ம போட பாத்தீங்கன்னா பகா எண்கள் அதுல இருக்கிறது பிரிச்சு எழுதிருக்கேன். பகா எண்கள் 2 என்னது 71 101. இது 2க்கு அது 1 அதே நம்பர் தான் காரணியா இருக்கும். பகை எண்கள் பாத்தீங்கன்னா 34, 57, 93, 111, 291. இது எல்லாமே பகை எண்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும். சோ பகா எண்கள், பகை எண்கள் நம்ம என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி 1.1ல கோடிட்ட 1, 2 ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். அதாவது 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்கள் எண்ணிக்கை 29 மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள் ஆகும் கொடுத்திருந்தோம். முதல் கணக்கு பாத்தீங்கன்னா 11க்கும் 60க்கும் இடையில இருக்கக்கூடிய பகா எண்களோட எண்ணிக்கை கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த காம்போசிட்ல இந்த இரட்டை சரல பாருங்க. 11க்கும் 60க்கு இடையில என்ன நம்பர் இருக்கு பாருங்க. 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59. கூட்டி பாருங்க எத்தனை எண் வருதுன்னு பாருங்க. மொத்தம் 12 வரும். 12 எண் வரும். அப்ப நீங்க இங்க ஆன்சர் என்ன எழுதணும், இந்த கணக்கு இந்த இடத்துல என்ன எழுதணும், 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 12 அப்படின்னு எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா 29 மற்றும் டேஸ் ஆகிய எண்கள் இரட்டை பகா எண்கள். இரட்டை பகா எண்கள் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு 2 ஜோடி இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஜோடியில, அதாவது 2 எண்கள்ல வேறுபாடு 2 இருக்கணும். பகா எண்கள்ல வேறுபாடு 2 இருக்கணும். இப்ப 29க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 31ங்கிறது ஒரு பகா எண். 31ல இருந்து 29 கழிச்சா 2 வரும். சோ இதுக்கு ஆன்சர் என்னது, 31. பாத்தீங்கன்னா பயிற்சி 1.1ல கோடிட்ட நிரப்புகள்ல 1க்கு ஆன்சர் எழுது 12, 2க்கு என்னது 31. அடுத்து 3ஆம் கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன்.
மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். இதுமா இந்த சல்லடையை பார்த்து என்னோட ஈஸியா எரட்டோஸ்தனி சல்லடையை பார்த்து எழுதலாம். மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள் போர்டில் இருக்கு வாங்க. மிகச்சிறிய ஈரிலக்க பகா எண் என்ன வரும்? 11 வரும். அதான் மிகச்சிறுசு. பெருசு வந்து மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண் என்ன வரும்? 97. நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அந்த எரட்டோஸ்தனி சல்லடையில செக் பண்ணிக்கலாம். நீங்க காரணி மூலமாவும் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 1197. அடுத்து 6ஆம் கணக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேங்கப்பா. 13 என்ற பகா எண்கள் இலக்கங்கள் இடமாற்றினால் கிடைக்கும் மற்றும் ஒரு பகா எண் 31. அப்ப 13 இருக்கு பாத்தீங்களா? இந்த 13 இலக்க மாத்தி போடுறது. 13 இடமாத்தி போட என்ன வரும்? 31. 31 ஒரு பகா எண். அப்ப இந்த மாதிரி 100 வரையில் இருக்கக்கூடிய எண்களை பகா எண்களை எடுத்து அதை மாத்தி போட்டா இந்த மாதிரி வரணும். சேம் நம்பரா வரணும். அதான் சொல்லுங்க, 100 வரையிலான எண்களில் இவ்வாறான சோடிகள் அமையும் எனில் அவற்றை காண்க. பாப்பமா பாத்தீங்கன்னா சோடிகள் பாப்பமா. நான் 17 ஒன்று எடுத்துக்கிறேன். பகா எண் 17 3 போட்ட என்ன வரும்? 71. 17 பகா எண்ண, 71 பகா எண்ண. அதுக்கப்புறம் 37 ஒரு நம்பர் எடுக்கிறேன். இது திருப்பி போடுறேன். 73. 37 பகா எண்ண, 73 பகா எண்ண. இன்னொரு லாஸ்ட் ஜோடி என்ன தெரியுமா? 100க்குல 79 ஒரு நம்பர் எடுக்கிறேன். 79 திருப்பி போடுறேன். என்ன வருது? 97. இது 79 பகா எண்ண, 97 பகா எண்ண. சார் நீங்க எப்படி சார் வேகமா போடுறீங்க அப்படின்னா, எனக்கு எரட்டோஸ்தனி சல்லடை தெரியும். 1ல இருந்து 100 வரையும் இருக்கக்கூடிய பகா எண்கள் வந்து எனக்கு தெரியும். அதனால நான் போடுறேன். என்ன மாதிரி நீ வேகமா போடணும்னா 1ல இருந்து 100 வரையும் இருக்கக்கூடிய இந்த பகா எண்கள் என்ன ஒண்ணு நல்ல மனப்பாடம் பண்ணணும். சரி, இப்ப நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாமே என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் போட்டுட்டேன். இதை நான் நம்ம குரூப்ல போஸ்ட் பண்றேன். அதனால நீங்க கரெக்ஷன் பண்ணீங்க. எனக்கு யாரும் தயவு செய்து போட்டோ திருப்பி போட வேண்டாம். ஓகே.